அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. JT50 உடைய 4வது வீடியோவாக நம்ம பார்க்க போறது ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் 8th புக்லயே 11th புக்லயும் உங்களுக்கு கவர் ஆகும். பிரிலிமினரி அப்படிங்கிற இடத்துல இந்த டாபிக் அதிகமா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனா 2A மெயின்ஸ் அப்படிங்கிறதுல இப்ப ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறத தனியா ஒரு டாபிக்காவே கொடுத்திருந்தாங்க. ஸோ காமனா இந்த டாபிக் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் ஒண்ணு. ஏன்னா INM அப்படிங்கிற சப்ஜெக்டை நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால INM அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும். இல்லாட்டி INM அப்படிங்கிறத நீங்க ஒரு மக்கப் பண்ற ஒரு கான்செப்டா தான் நமக்கு தெரியும். இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கண்டென்ட் முடியும் போது புரியும். அதுக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு எடுத்த உடனே நம்ம போர்த்துகீசியர்கள் அப்படின்னு போய் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னங்கிற அந்த கான்செப்டை எப்பொழுதுமே நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு சப்ஜெக்டை ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம்னா அந்த கண்டென்ட்டை உங்களை புரிய வைக்கணும். அதாவது அதோட பேஸ் என்னங்கிறத கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுல தான் என்னுடைய கவனம் அதிகமாக இருக்கும். அதை தாண்டது தான் டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது நீங்க ஸ்கூல் புத்தகத்தில் பார்க்கும்போது ஈஸியா படிச்சிருவீங்க. ஆனா அதோடைய கான்செப்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை உங்களுக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் புரிய வச்சிடணும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணமாக இருக்கும். அதனாலதான் எப்பொழுதுமே ஒரு டாபிக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸ் ஒன்று சொல்லிடுறேன். அதனால இதை டைம் வேஸ்ட்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட பேஸ் தெரிஞ்சாதான் நமக்கு அது தெரியும். ஓகேவா? அதாவது ஒரு வீடை வெளியிலேருந்து பார்க்கும்போது மேலெல்லாம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதோட அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஆனா அதுதான் அதோடைய பலமாக இருக்கும். அதாவது அது இருந்தாதான் அந்த வீடியோ பார்க்க நல்லா இருக்கும். அதுதான் அதை தாங்கி பிடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு கண்டென்ட்டை படிச்சாலுமே அந்த கண்டென்ட்டோடைய பேஸ் அதோட ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரியாம அந்த கண்டென்ட்டோட எவ்வளவு டேட்டாவை நீங்க படிச்சாலும் அது ஒரு மனப்பாடம் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தெரியும். அதை தாண்டி நீங்க அதோட ஃபவுண்டேஷன் அதோட பேஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால ஒரு கான்செப்டை ரொம்ப சீக்கிரமா படிச்சிட முடியும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு ஒரு டாபிக் பாக்குறோமா? சரி, ஐரோப்பியர்கள்னா யாரு? நம்மளுடைய உலகம் மொத்தம் 7 கண்டங்களால் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமா? அதுல ஆசியா கண்டம் அப்படிங்கிற கண்டத்துலதான் இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடு இருக்கு. அதாவது உலகம் மொத்தம் 7 கண்டங்களாக பிரிச்சிருக்கு. இதுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு ஈஸியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய தமிழ்நாடு மொத்தம் 38 மாவட்டங்கள் சேர்ந்தது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்றோமா? அதே மாதிரி 28 மாநிலம் ஒன்று சேர்ந்தது இந்தியா என்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்றோமா? அதே மாதிரி பல நாடுகள் ஒன்று சேர்ந்தது ஒரு கண்டம் என்று அழைக்கப்படும். கிளியரா உங்களுக்கு புரியுதா? பல மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு நாடு, பல நாடுகள் ஒன்று சேர்ந்தது ஒரு கண்டம். அதன் அடிப்படையில் நமது உலகம் 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம ஆசியா கண்டம் அப்படிங்கிற கண்டத்துல நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ஒரு நாடு தான் இந்தியா என்ற நம்முடைய நாடு. அதே மாதிரி இப்ப எப்படி 7 கண்டத்துல ஆசியா கண்டம் அப்படிங்கிற கண்டத்துல நம்ம இந்தியா அப்படிங்கிறவங்க இருக்கமோ, அதே மாதிரி ஐரோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டம் இருக்கு. ஓகேவா? மொத்தம் 7 கண்டம். என்னென்ன வரும் கண்டங்கள் இருக்கு? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா. ஓகேவா? சோ மொத்தம் 7 கண்டங்களால் நிறைந்ததுதான் இதோடைய உலகம். நம்ம உலக மேப் தான் இது. ஓகேவா? இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய இந்த 7 கண்டத்துல இங்க இருக்கு பாத்தீங்களா? ஆசியா கண்டம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஆசியா கண்டம் இந்தோல இருக்கு. இது என்ன கண்டம்? இது ஐரோப்பா கண்டம். ஓகேவா? சரி, இப்ப கிளியரா சொல்றேன். ஐரோப்பியர்கள்னா யாருன்னா இங்க இருக்கிற இந்த ஐரோப்பா கண்டம், இந்த கண்டத்துல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்கும்ல, அந்த நாடுகளை தான் ஐரோப்பியர்கள்னு சொல்றோம். சரிங்களா? எப்படி நம்ம ஆசியாங்கிற கண்டத்துல 40க்கும் மேற்பட்ட நாடு இருக்கு, அதுல ஒண்ணுதான் இந்தியா. அதே மாதிரி இந்த ஐரோப்பாங்கிற கண்டத்திலையும் நிறைய நாடுகள் இருக்கு. அதுல சில நாடுகள் மட்டும் இந்தியாவின் மீது வருகை தந்து அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வணிகம் செஞ்சாங்க. அந்த சில நாடுகளை தான் நம்ம ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு படிக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே. அதை ஏன் சார் கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு பேர் சொல்றாங்களே என்ன? அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு நீங்க படிப்பீங்க. ஆனா அந்த கிழக்கிந்திய கம்பெனிங்கிற வார்த்தை பொதுவானது. அதாவது ஐரோப்பால கண்டங்கள் இருக்கா? ஐரோப்பா கண்டத்துல நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இங்கிலாந்து நாடு. அதாவது லண்டன் சொல்றோமா, அவங்களதான் ஆங்கிலேயர்கள்னு சொல்றோம். அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் படிக்கிறோமா, அதுவும் அங்க இருக்கக்கூடிய நாடுதான். நெதர்லாந்து அங்க இருக்கிறது தான். அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க நம்ம படிச்சோம்ல, பிரெஞ்சுக்காரங்க இங்க கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த பிரெஞ்சுக்காரங்க யாரு? பிரான்ஸ். அவங்கள யாரு? ஐரோப்பால இருக்காங்க. அப்ப ஐரோப்பால பல நாடுகள் இருக்கு. ஆனா சில நாடுகள் மட்டும் இந்தியாவின் மீது
வணிகம் செஞ்சாங்க. அந்த சில நாடுகளை தான் ஐரோப்பியர்கள் நம்ம மென்ஷன் பண்றோம். அதுல ஏன் கிழக்கிந்திய கம்பெனிங்கிற அந்த பொதுவான வார்த்தை, அதாவது கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது ஐரோப்பால இருந்து எந்த ஒரு கம்பெனி வந்து இந்தியால கம்பெனி ஆரம்பிச்சாலும் அவங்களுடைய நாட்டுக்கு பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனின்னு வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆரம்பிச்சாங்கன்னா ஆங்கிலேயே கிழக்கிந்திய கம்பெனி. அதே வந்து பிரெஞ்சுக்காரங்க ஐரோப்பால இருந்து வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அதுக்கு பேர் என்ன? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. அப்புறம் அப்போ நாட்டுடைய பெயர் முன்னாடி இருக்கு, அதுக்கு பின்னாடி இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பேர் வந்து ஸ்டாண்டர்டா ஐரோப்பா நாட்டில இருந்து யார் யாரெல்லாம் ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து வணிகம் செய்யறாங்களோ அவங்களுடைய நாட்டின் பெயரை முன்வைத்து அதற்கு பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனி என்று பொதுவாக வைத்துக் கொள்வார்கள். அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இங்க இருக்க ஐரோப்பா கண்டம் கரெக்டா? இங்க ஐரோப்பா கண்டம் இருக்கு, இங்க ஆசியா கண்டம் இருக்கு. நம்ம மேப்பை படி நம்ம பிரிச்சா எப்படி பிடிக்கணும்? லொகேஷனை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. கரெக்டா? இப்போ ஐரோப்பா கண்டம் இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல குறுக்க கோடு போட்டு ரெண்டா பிரிங்க. இந்த பக்கம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்ப ஐரோப்பா கண்டம் இங்க இருக்கு. அப்ப ஐரோப்பா கண்டத்துல இருந்து ஆசியா கண்டம் எந்த பக்கம் நோக்கி இருக்கு? கிழக்கு நோக்கி இருக்கு. ஏன்னா இதுதானே கிழக்கு, இந்த இடத்துல இருக்கா ஐரோப்பா. அப்ப இந்த பக்கம் நோக்கி தான் ஆசியா இருக்கு, ஆசியா கண்டம். அது அப்ப எங்க இருக்கு? கிழக்குல இருக்கு. ஓகே, அப்ப கிழக்குங்கிற வார்த்தை எடுத்து எழுதிங்க, கிழக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்துக்கு ஐரோப்பியர்கள் வருகை தர்றாங்க, வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. எந்த நாட்டுல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க? ஆசியா நாட்டுல நிறைய நாடுகள் இருக்கு. அதுல எந்த நாட்டுக்கு வர்றாங்க? இங்க இருக்கிற இந்திய நாட்டுக்கு வர்றாங்க. அப்ப இந்த இந்திய நாட்டுல வந்துதான் வணிக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஐரோப்பியர்கள் கிழக்கில் இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்திற்கு வந்து ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியா என்ற நாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் அதற்கு பெயர் கிழக்கு இந்தியா கம்பெனி. இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியுதா? கிழக்கு என்றால் என்ன அர்த்தம்? ஐரோப்பாவிலிருந்து ஆசியா என்பது, ஆசியா கண்டம் என்பது கிழக்கு நோக்கி உள்ளது, அதனால் கிழக்கு. இந்தியா என்றால் ஐரோப்பாவிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆசியா என்ற கண்டத்தில் இந்தியா என்ற நாட்டில் வணிகம் செய்கிறார்கள். அப்போ கிழக்கில் இருக்கக்கூடிய இந்தியா என்ற கம்பெனி, அப்படிதான் பேர் வருது. இப்ப உங்களுக்கு புரியுதா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்றாங்களா இங்கிலீஷ்ல, கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்னா இனிமே யாராவது உங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லணும்? நம்ம உலகத்துல மொத்தம் 7 கண்டம் இருக்கு. அதுல ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டங்கிற 2 கண்டத்தை வச்சுதான் இந்த பகுதியை நம்ம படிக்கிறோம். ஐரோப்பா கண்டம் என்பது, ஐரோப்பா கண்டத்திலிருந்து நம்மளோட ஆசியா கண்டம் என்பது கிழக்கு நோக்கி இருக்கு. அதனால கிழக்குங்கிற வார்த்தை. அந்த கிழக்கு நோக்கி ஆசியா கண்டம் இருந்தாலும் அந்த ஆசியா கண்டத்துல நிறைய நாடுகள் இருக்கு. அதுல இந்தியாங்கிற நாட்டுல அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதனால கிழக்குக்கு பக்கத்துல இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து கிழக்கிந்திய கம்பெனின்னு வச்சுட்டாங்க. அதனாலதான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இப்படின்னு அவங்க நாட்டு பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனிங்கிற வார்த்தையை பொதுவாக வைத்துக் கொள்வதற்கான காரணம், ஐரோப்பாவிலிருந்து ஆசியா என்ற கண்டம் கிழக்கு நோக்கியும் அந்த கிழக்கில் இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்தில் இந்தியா என்ற நாட்டில் வணிகம் செய்வதால் கிழக்கு இந்தியா கம்பெனி என்று பெயர் வைக்கப்பட்டது. இதுதான் இதோடைய பேசிக்கான வரலாறு. இப்ப உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிடும்? இனிமே ஐரோப்பியர்கள் வருகைன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஈஸியா ஞாபகத்துக்கு வரும்? ஐரோப்பாங்கிறது ஒரு கண்டம், அங்க நிறைய நாடுகள் இருக்கு. அங்க சில நாடுகள் மட்டும் இந்தியாவுக்கு, அதாவது அவங்க கிட்டே இருந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்துல நம்மளோட இந்திய நாடு இருக்கு, அதை நோக்கி அவங்க வந்து வணிகம் செய்ய வந்தாங்க. அந்த கான்செப்டை தான் நம்ம ஃபுல்லா ஐரோப்பியர்கள் வருகைன்னு படிக்கிறோம். சரி, ஓகே, இப்ப கிளியர் ஆயிட்டா? சரி சார், இப்ப ஐரோப்பாவிலிருந்து இங்க வந்தாங்கல்ல, அதுல யாரு முதல்ல வந்தது? எந்த ஐரோப்பிய நாடு முதல்ல இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் அப்படிங்கிறவங்க தான் முதலாக வந்தார்கள். யாரு? போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் தான். ஏன்னா ஐரோப்பால போர்ச்சுகல் நாடு இருக்கா, அப்ப ஐரோப்பால நிறைய நாடுகள் இருக்கு, அதுல தான் போர்ச்சுகீசியர்கள். இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் முதலாக ஐரோப்பாவில் இருந்து கடல் வழி பயணத்தை இந்தியாவிற்கு கண்டறிந்து முதலாக வந்தாங்க. அதுக்கான ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா, போர்ச்சுகீசியர்கள் தான் போர்ச்சுகீசியருடைய இளவரசரான ஹென்றி, இவரை குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா மாலுமி ஹென்றி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த போர்ச்சுகீசிய இளவரசராக அந்த டைம்ல இருந்த ஹென்றி அப்படிங்கிறவரு அறியப்படாத பகுதியை கண்டறிவதற்கு ஊக்குவித்தார். அதாவது இவரோட கான்செப்டே என்னன்னா, கடல் வழியாக நம்ம நிறைய நாடுகளை கண்டுபிடிக்கணும், அதுக்கான கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரியான கான்செப்ட்ல இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனால அதுக்கு நிறைய ஊக்குவித்து நிறைய பேர் அதில் இன்வால்வ் பண்ணார். வேற நாடுகளுடைய கடல் வழி பயணத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நோக்கத்தின் காரணமாக கடல் வழி பயணமாக எப்படி இந்தியாவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான முதல் முயற்சியில இந்த போர்ச்சுகீசியர்கள் இறங்கினாங்க. சோ அதனுடைய அடிப்படை பாருங்க, 1487 பார்த்தலோமியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி, ஓகேவா, கப்பல் ஓட்டுவர் தான் நம்ம மாலுமின்னு சொல்றோம். பார்த்தலோமியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 1487
போர்ச்சுகீசிய மாலுமியாக இருந்த இவரு தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனை வரைக்கும் அடைஞ்சிட்டார். கடல் வழி பயணமா கண்டுபிடிச்சு தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனை அப்படிங்கிற அந்த இடத்தை வந்து அடைகிறாரு. அப்படி அடையும் போது அந்த இடத்துல அப்போதைய மன்னராக இருந்த 2ஆம் ஜான் அப்படிங்கிறவர் இவரை ஆதரிச்சு வரவேற்கிறார். ஆனா அவரால் இதுக்கு மேல போக முடியல. யாரால? இந்த பார்த்தலோமியோ அப்படிங்கிறவரு இந்த தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனைக்கு மேல இந்தியாவுடைய ப்ராப்பரான கடல் வழி பயணத்தை இவரால அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் யாருதான் போர்ச்சுகீசியர்கள் இருந்து, அதாவது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியாக எப்படி வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது? ஏன் சார் தரைவழி பயணம் இல்லையான்னு கேட்டா தரைவழி பயணத்தை முடக்கிட்டாங்க. அப்போ இந்தியாவுக்கு எப்படி வணிகம் செய்கிறது போறது அப்படிங்கிறதுக்காக தான் கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ இந்த பார்த்தலோமியோ தெற்கு அந்த தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையத்தோட நின்றுட்டார். அதுக்கப்புறம் யாருதான் போர்ச்சுகீசியர்கள் இருந்து முதல்ல ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை தந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1498 வாஸ்கோட காமா அப்படிங்கிற இவர் தான் முதலாக கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அடைகிறாரு. மொத்தம் 170 பேருடன் அவர் கப்பலில் வந்து கடல் வழி பயணத்தை முதலாக ஐரோப்பாவில் இருந்து, ஐரோப்பா கண்டத்தில் இருந்து எந்த நாடு முதலாக இந்தியாவுக்கு கடல் வழி பயணத்தில் வந்தது என்று கேட்டால் போர்ச்சுகீசியர்கள். அதிலும் யார் அதை வந்ததுன்னு கேட்டா வாஸ்கோட காமா 1498 முதல் முறையாக ஐரோப்பா கண்டத்தில் இருந்து போர்ச்சுகீசியரான இந்த வாஸ்கோட காமா கடல் வழி பயணமாக 170 பேருடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை என்ற இடத்தை வந்து அடைகிறார். அவர் வந்து அடையும் பொழுது அவரை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னா மன்னர் சாமரின் அப்படிங்கிறவர் தான் இவர் வருகை தந்ததை வரவேற்று அவரை வெல்கம் பண்றார். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முதலாக ஐரோப்பியால இருந்து வந்தது யாருன்னு கேட்டா வாஸ்கோட காமா. அவர் வரவேற்றவர் யாருன்னு கேட்டா மன்னர் சாமரின். இப்ப இவர் வந்துட்டார்ல முதல்ல, அப்ப கடல் ரூட் தெரிஞ்சிருச்சுல. இவர் வந்த ரூட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி இவரை பின்தொடர்ந்து அவருடைய இன்னொரு மாலுமியான அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவரு 13 கப்பல்களில் 1500 கள்ளிக்கோட்டைக்கு அவரும் வந்து அடைகிறார். இவரோட ரூட்டை கண்டுபிடிச்சு, அதாவது இவர் சொல்றாரு இப்படிதான் வரணுங்கிற இவர் ரூட்டை சொல்றாரு. 1498 வந்துட்டு அப்ப இவரை ஃபாலோ பண்ணி இரண்டாவதாக போர்ச்சுகீசியால இருந்து இன்னொருத்தர் வந்தார். அவர் தான் அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிற இவர் எப்போ வராரு 1500 13 கப்பல்ல வந்து இறங்குறாரு. யாரை ஃபாலோ பண்ணி? இவரை ஃபாலோ பண்ணி தான். அப்ப முதலாக வருகை தந்தது யாருன்னு கேட்டா வாஸ்கோட காமா தான் சொல்லணும். ஓகேவா? சரி, இப்ப முதல்ல அவர் வந்துட்டாரு, கடல் வழி பயணத்துக்கு வந்துட்டாரு, கள்ளிக்கோட்டைக்கு வந்துட்டாரு. இந்தியால கள்ளிக்கோட்டைனா கேரளால இருக்கிறது. அப்ப கள்ளிக்கோட்டைக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கக்கூடிய மன்னர் சாமரின் அவரை வரவேற்கிறார். வந்தோடனே என்ன பண்றாருன்னா இம்மிடியட்டா இங்க இருந்து திரும்ப கிளம்பி போய் அங்க மக்கள் கிட்ட போர்ச்சுகீசியா மன்னர்கிட்ட இதை சொல்லிட்டு திரும்ப அங்கிருந்து ஒரு பெரிய படை அழைச்சிட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இரண்டாவது முறையாக 1501 இரண்டாவது முறையாக வாஸ்கோட காமா வந்தார். அப்படி இரண்டாவது முறை வரும்பொழுது கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வர்த்தக மையத்தை இவர் அமைத்தார். நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வர்த்தக மையத்தையும் இவர் அமைக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பின் கொச்சின், கள்ளிக்கோட்டை போன்ற இடங்களிலும் தொடர்ச்சியாக ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. ஓகேவா? இதனால் சாமரின் அப்படிங்கிற அந்த மன்னர் கோபம் அடைகிறார். இந்த மன்னர் வரவேற்றார்ல, அவரே கோவமடைய. என்ன கோவம்னா, நீ வந்து சும்மா வணிகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ என்னன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஆளுமையா மாற ட்ரை பண்ற, என்னையே என்னோட அனுமதி இல்லாமலேயே நிறைய இடத்துல நீ வணிக மையத்தை திறக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் சாமரின் அவர்களுக்கும் வாஸ்கோட அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு 2 பேருக்கு சண்டை நடந்து அந்த சண்டையில மன்னர் சாமரின் தோல்வியை சந்திக்கிறாரு. சரிங்களா? அப்ப அவர் அமைதியாட்டார். அவ்வளவுதான். ஏன்னா அவர் கோபம் அடைகிறாரு, சண்டை போட்டாருன்னா அவர் தோத்துட்டார். அப்ப இரண்டாவது முறையும் அவர் வர்றாரு, வாஸ்கோட காமா வர்றாரு. சில இடங்கள்ல எல்லாம் முக்கியமான இடங்கள்ல வணிக மையத்தை நிறுவுறாரு. அதன் மூலமாக அந்த மன்னருக்கு கோபம் வருது. இருந்தாலும் சண்டை போட்டுட்டு அதுல அவர் தோக்கடிச்சிட்டார். அப்ப திரும்ப என்ன பண்றாரு? இங்க இருந்து திரும்ப போயிட்டு போர்ச்சுகீசியாவுக்கு போயிட்டு மீண்டும் வாஸ்கோட காமா மூன்றாவது முறையாக 1524 மூன்றாவது முறையாக மீண்டும் கள்ளிக்கோட்டை இந்தியாவிற்கு வந்து அடைந்து அந்த மூன்றாவது டைம் அவங்க இங்க வந்து அவர் இருக்கும் போதுதான் 1524 டிசம்பர் மாசம் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அப்ப வாஸ்கோட காமா அப்படிங்கிறவரு முதலாக ஐரோப்பாவிலிருந்து வந்தவரும் அவர் தான். மொத்தமானா ஒரு தடவை வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப இன்னொரு தடவை வந்திருக்காரு, ரிட்டர்ன் போயிட்டு அப்புறம் இன்னொரு தடவை வந்திருக்காரு. மொத்தம் 3 டைம் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்காரு. அதுல 3வது டைம் அவர் வருகை தந்து இங்க இருக்கும்போது தான் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துட்டாரு. ஓகேவா? அதே மாதிரி அவர் வந்து இந்தியாவுக்கு முதல்ல வரும்போது யார் அவர் வரவேற்றதுன்னு கேட்பாங்க, மன்னர் சாமரின். பின்னாளில் அவருக்குமே சண்டை நடந்தது. அதிலும் சாமரின் தோற்றுதான் போனார். அதே மாதிரி வாஸ்கோட காமா முதலாக வழியை கண்டுபிடிச்சுன்னா அவரை பின்தொடர்ந்து அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரும் போர்ச்சுகீசியால இருந்து வந்திருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி முக்கியமா வாஸ்கோட
காமா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா அரேபியர்களுடைய முற்றுரிமையை ஒழித்தார் இந்தியாவில். அதாவது அரேபியர்கள் இங்க வணிகம் செய்யக்கூடாங்கல்ல, இறக்குமதி பண்றாங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இங்க இறக்குமதி பண்ணாங்கன்னா நம்மளால தொழில் செய்ய முடியாதுன்னு சொல்லி அரேபியர்களுடைய முற்றுரிமையை ஒழித்தவராகவும் வாஸ்கோ ட காமா தான் பார்க்கப்படுறாரு இந்தியாவில். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. இப்போ போர்ச்சுகீசியரால் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். இப்போ வாஸ்கோ ட காமா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முழுக்க முழுக்க யாரை பார்க்கிறோம்? முதல்ல வந்த போர்ச்சுகீசியர்களை பத்தியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து ஒவ்வொருத்தங்க நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? போர்ச்சுகீசியர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வாஸ்கோ ட காமா பார்த்தா 3ஆவது டைம் வந்தாரு, நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. அப்போ இமிடியேட்டா என்ன பண்றாங்க? அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தங்களாம் இங்க போயிட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. போர்ச்சுகீசியர்கள் சார்பா ஒரு ஆளுநர் என்ற பெயரில் ஒருவர் அங்க இருக்கணும், அந்த பதவியில நம்ம ஒருத்தர் அங்க நியமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போர்ச்சுகீசியால இருந்து அனுப்பப்பட்ட முதல் ஆளுநராக பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்பிவிடுறாங்க. ஓகே, போர்ச்சுகீஸ் என்ன முடிவு பண்றாங்க? சும்மா போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம அங்க நமக்குன்னு ஒருத்தங்க பதவியில ஒரு ஆளுநர் என்ற பதவியில ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாக இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறவர் அனுப்பிவிடுறாங்க. இவர் தான் நீலநீர் கொள்கை அப்படிங்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணிருப்பார். ஓகேவா? நீலநீர் கொள்கைனா என்ன அப்படின்னா கப்பலுடைய அந்த கடல் வழி பயணத்தை பலப்படுத்துறது, அதுதான் நீலநீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இது கொஸ்டின் கேட்பாங்க, நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசியர் யார் அப்படின்னு கேட்டா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இவர் ஃபாலோ பண்ணார். ஓகே, அடுத்து இவருக்கு அடுத்ததாக யார ஆளுநராக நியமிச்சாங்க போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னா அல்போன்சோ டி அல்புக்கர். இவர் தான் இரண்டாவதாக. அவருக்கு அடுத்தது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாக்கு அடுத்தது அல்போன்சோ டி அல்புக்கர் அப்படிங்கிற இவர் ஆளுநராக வந்தாரு. இவர் காலத்துல இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையாக நிறுவியவர் அப்படின்னு இவர் தான் பாக்குறாங்க. ஓகேவா? இந்தியால போர்ச்சுகீசியர்களுடைய உண்மையான அதிகாரத்தை நிறுவனது அப்படிங்கிறது இவரை தான் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 1510ல பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றியது இவர் தான். அதுக்கப்புறம் விஜயநகர அரசுடன் நட்புறவுடன் இருந்தது இவர் தான். யாரு? இந்த அல்போன்சோ டி அல்புக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுநராக இருந்தார்ல, இவர் தான் என்ன பண்ணாரு? 1510ல பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவா என்ற இடத்தை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் தான் பின்னாளில் போர்ச்சுகீசியர்களுடைய முக்கியமான ஒரு இடமாக கோவா மாறுனுச்சு. ஓகே, அது முதல்ல இவர் தான் கைப்பற்றினார். அதுக்கப்புறம் பாருங்க, விஜயநகர பேரரசு அந்த டைம்ல பேரலா ஒரு இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த விஜயநகர பேரரசு கிட்ட ரொம்ப நட்புறவுடன் இருந்தாரு அப்படின்னு சொல்லி இவரோட பதிவு பண்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இவருக்கு அடுத்தது யார் ஆளுநராக இருந்தது? நினோ டி குன்ஹா. நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் இவருக்கு அடுத்ததாக ஆளுநராக இருந்தவர் போர்ச்சுகீசியர் சார்பாக. 1530ல இவர் தலைநகரை கொச்சியில் இருந்து கோவாக்கு மாத்திருக்காரு. ஓகேவா? என்ன பண்ணிருக்காரு? 1530ல நினோ டி குன்ஹா ஆளுநராக இருக்கும் பொழுது தலைநகரை கொச்சியில் இருந்து கோவா என்ற இடத்திற்கு மாற்றினார். ஓகேவா? அடுத்தது 1534ல குஜராத் பகதூர் ஷாவுடைய பசீன் என்ற ஒரு பகுதியை கைப்பற்றார். அவர்கிட்ட சண்டை போட்டு கைப்பற்றார். 1534 குஜராத் பகதூர் ஷாட் இருந்து பசீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை கைப்பற்றியவரும் இவர் தான். அடுத்ததாக பாருங்க, 1537ல டையூவை கைப்பற்றினார். நம்ம படிக்கிறோம் டாமன் டையூ, அந்த டையூ அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றினது இவர் தான். நினோ டி குன்ஹா டையூவை 1537ல கைப்பற்றார். அடுத்தது பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் தான் புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தனர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யாரு இந்தியால புகையிலை சாகுபடியை அறிமுகம் செஞ்சதுன்னு கேட்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் நம்ம இந்தியால இந்த புகையிலை சாகுபடி பண்றங்கிற இந்த கான்செப்ட் அறிமுகம் பண்ணது அவங்க தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 1556ல கோவாவுல அச்சு இயந்திரம் ஒண்ணு நிறுவனாங்க. 1556ல கோவா, ஏன்னா கோவா தான் அவங்களோட முக்கியமான இடமாக மாறுனுச்சு. அந்த கோவால ஒரு அச்சு இயந்திரத்தை முதலாக நிறுவனாங்க. அந்த அச்சு இயந்திரத்தின் உதவியால் 1563ல் ஒரு ஐரோப்பியரால் எழுதப்பட்ட ஒரு நூல் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் இந்த அச்சு இயந்திரத்தில் 1563 பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. சரி, என்ன நூலு? இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த கோவால இருக்கக்கூடிய அச்சு இயந்திரத்தில் 1563ல் அந்த அச்சு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 17ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் ஒரு வலுவான ஆளாக இருக்கும் பொழுது அந்த டைம்ல தான் டச்சுக்காரர்கள் நம்ம அடுத்தது பார்க்கிறோம். இப்ப ஐரோப்பாவிலிருந்து முதன்முதலாக வந்த நாடுன்னு போர்ச்சுகீசியர்களை பார்த்தோமா, அதே ஐரோப்பாங்கிற நாட்டுல இருந்து டச்சு அப்படிங்கிற நாட்டு, டச்சுக்காரர்கள் நம்ம படிக்கிறோம்ல, அந்த டச்சுக்காரர்கள் அப்படிங்கிறவங்க ஐரோப்பாவிலிருந்து அடுத்து அவங்களும் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வர்றாங்க. அப்படி 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரர்கள் உள்ள வந்தோன்னா போர்ச்சுகீசியர்கள்ட்ட அவங்க சண்டை போடுறாங்க. அந்த டச்சுக்காரர்களின் வளர்ச்சியால் இந்த போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, டச்சுவிடம் இங்க வீழ்ச்சி அடைகிறாங்க போர்ச்சுகீசியர்கள். அதுக்கப்புறம் 1739 காலகட்டத்துல போர்ச்சுகீசியர்கள் சார்பாக
கோவா, டையூ, டாமன் இந்த 3 இடம் மட்டும்தான் அவங்க கையில இருந்துச்சு. போர்ச்சுகீசியர்கள் இப்படி இவ்வளவு இடத்தை பிடிச்சிட்டே வந்தாங்கல்ல, ஃபைனலா அதே ஐரோப்பாவில இருந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்து அவங்க போர்ச்சுகீசியர்கள்ட்ட சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போடும்போது அதுல போர்ச்சுகீசியர்கள் தோல்வியை சந்திச்சாங்க. டச்சுக்காரர்கள் அடுத்த ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. அப்படி இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா போர்ச்சுகீசியர்கள்ட்ட 1739 என்ன இடம் தான் கையில இருந்துச்சு, ஃபைனலா அவங்ககிட்ட மிச்சம் இருந்ததுன்னா கோவா, டையூ, டாமன் இந்த இடங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற பதிவோட போர்ச்சுகீசியர்கள் அப்படிங்கிற கான்செப்டே முடியுது. ஓகேவா, கிளியரா புரியுதா உங்களுக்கு? அப்போ ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அவங்க யாருன்னு. அங்க இருந்து முதல்ல வந்தது யாருன்னு பார்த்தோம். ஐரோப்பியர்கள் அப்படிங்கிறது, ஐரோப்பாங்கிறது ஒரு கண்டம், அதுல நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ஒரு நாடு தான் போர்ச்சுகீசியா. அவங்க தான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தது. இப்ப அவங்கள பத்தின முழு தகவல் பார்த்துட்டோம். இப்ப அவங்களுக்கு அடுத்தது டச்சுக்காரர்கள் அப்படிங்கிற நாடு அங்க இருந்து வர்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்ப அவங்க யாரு? அவங்களும் ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்த ஒரு நாடு. அவங்க வந்தோடனே இவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப அடுத்து நம்ம அவங்கள பத்தி படிக்கணும். ஓகேவா, கவனிங்க. அடுத்ததாக யாரு? டச்சுக்காரர்கள். இதை ரொம்ப டெப்தா படிக்க வேண்டாம், ஏன்னா இது பிரிலிமினரி சிலபஸ்ல ரொம்ப மேலோட்டமா தான் கேட்பாங்க. ஆனா கான்செப்ட் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நான் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன். 8th புக்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் மேக்ஸிமம் எடுத்துட்டேன். 11th புக்ல இருக்கிறதுல முக்கியமானதை மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க. பிரிலிமினரிக்கு அது தேவைப்படாது, ஆனா மெயின்ஸ் படிக்கும் போது கண்டிப்பா தேவைப்படும். ஓகேவா, சரி கவனிங்க. டச்சுக்காரர்கள் அடுத்தது. போர்ச்சுகீசியர்களுக்கு அடுத்ததாக டச்சுக்காரர்கள். இவங்களை பாருங்க, போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து வருகை தந்தவர்கள் தான் டச்சுக்காரர்கள். 1602 இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. 1602 தான் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது. நெதர்லாந்து தான் டச்சுக்காரர்கள் சொல்லுவாங்க. டச்சுக்காரர்கள்ங்கிற அந்த பேர் என்ன நாடு? நெதர்லாந்து அப்படிங்கிற நாட்டை தான் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஆங்கிலேயர்கள் யாரை சொல்றோம்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்களும் சொல்றோம். அது மாதிரிதான் டச்சுக்காரர்கள் அப்படிங்கிறவங்க நெதர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நெதர்லாந்து அப்படிங்கிற நாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி. அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி. டச்சுக்காரர்கள் சொல்றோமா? ஏன்? அதனாலதான் நான் அப்பயே சொன்னேன், கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய நாட்டின் பெயரை சேர்த்துக் கொள்வார்கள். ஓகேவா, சரி. இப்ப 1602 தான் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி டச்சுக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்கிற வருடத்தை கேட்பாங்க. ஓகேவா, மசூலிப்பட்டினத்துல தான் இவங்களோட வர்த்தக மையத்தை நிறுவினாங்க. மசூலிப்பட்டினங்கிற இடத்துல இவங்களுடைய வர்த்தக மையத்தை நிறுவினார்கள். ஓகேவா, அடுத்து பாருங்க. 1605 போர்ச்சுகீசியிடமிருந்து அம்பாயினா அப்படிங்கிற ஒரு இடத்தை கைப்பற்றினார்கள். ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கான சண்டே ஸ்டார்டிங்ல, ஏன்னா போர்ச்சுகீசில் இருக்கும்போது தான் டச்சுக்காரர்கள் உள்ள என்ட்ரு ஆனாங்க. அதனால 1605 போர்ச்சுகீசிட்ட இருந்து அம்பாயினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினார்கள். அதற்கு பின் நாகப்பட்டினத்தையும் கைப்பற்றினார்கள். ஃபர்ஸ்ட் அம்பாயினாங்கிற இடம், அப்புறம் நாகப்பட்டினங்கிற இடம், இந்த 2 இடத்தையுமே அவங்க கைப்பற்றுறாங்க. அடுத்தது பாருங்க, 1609 பழவேற்காடுங்கிற இடத்துல இருந்து நாகப்பட்டினத்திற்கு அவங்க தலைநகரம் மாத்துறாங்க. டச்சுக்காரர்களுடைய முதலில் தலைநகரமாக நம்ம இந்தியாவில பழவேற்காடுங்கிற இடத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1609 நாகப்பட்டினம் அப்படிங்கிற இடத்தை தலைநகராக மாத்திட்டாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க. இந்த டச்சுக்காரர்களுடைய முக்கியமான வர்த்தக மையம் என்னென்ன அப்படின்னு எங்கெங்க நிறுவி இருந்தாங்க அப்படின்னா, பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர், கொச்சின் இந்த இடங்கள்ல தான் டச்சுக்காரர்களுடைய முக்கியமான வர்த்தக மையங்கள் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள். இப்ப டச்சுக்காரர்கள் இந்தியாலன்னு பார்த்தோம், ஆனா அதையும் கொஞ்சம் தாண்டி தமிழ்நாட்டில அவங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. 1613 பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல டச்சுக்காரர்கள் கெல்டிரியா கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டை கட்டியுள்ளார்கள். இது ரொம்ப முக்கியமான டேட்டா. தமிழகத்தில் டச்சுக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு புத்தகத்தை தனியாவே கொடுப்பாங்க. சாரி, டச்சுக்காரர்கள் அப்படின்னு. ஓகேவா, அப்போ டச்சுக்காரர்கள் 1613 பழவேற்காடுல கெல்டிரியா கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலூர், தேவனாம்பட்டினம், பரங்கிப்பேட்டை, புன்னக்காயில் அப்படிங்கிற இந்த இடத்தையும் டச்சுக்காரர்கள் கைப்பற்றினார்கள். பின்னாளில் கைப்பற்றி இந்த இடத்துலலாம் கோட்டைகளும் அந்த இடத்தையும் கைப்பற்றுறாங்க. ஓகேவா, அப்ப டச்சுக்காரர்கள்னாலே உங்களுக்கு இவ்வளவு டேட்டா தான். அதாவது அவங்க என்ன எப்ப உள்ள வந்தாங்க, போர்ச்சுகீசியர்களுக்கு அடுத்தது உள்ள வந்த டச்சுக்காரர்கள் எந்த ஆண்டு கம்பெனி? 1602 டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினத்துல அவங்களோட வர்த்தக மையத்தை நிறுவனாங்க. அவங்க கெல்டிரியா கோட்டையை பழவேற்காட்டுல 1613 கட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான முக்கியமான டேட்டா நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா, அடுத்ததுதான் ஆங்கிலேயர்கள். இங்க பாருங்களேன், 1759 பெடரா போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் ஒன்று நடந்துச்சு.
இப்ப இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம்? டச்சுக்காரர்கள் தானே. டச்சுக்காரர்கள் அடுத்ததாக இந்தியாவிற்கு வருகை தந்த வணிகம் செய்ய ஐரோப்பா நாட்டில இருந்து வருகை வந்தவங்க. அவங்க தான் ஆங்கிலேயர்கள். யாரை சொல்றோம்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க சொல்றோம். அதனாலதான் இங்கிலாந்துன்னு சொல்றோமா அவங்கள ஆங்கிலேயர்கள் நம்ம பதிவு பண்றோம். ஓகேவா? அப்போ பெடரா போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் ஆங்கிலேயருக்கும் டச்சுக்காரர்களும் நடந்துச்சு. இதுல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சு டச்சுக்காரர்களை தோற்கடித்து அதன் மூலமாக அவங்களுடைய ஆதிக்கத்தை இங்க செலுத்தினாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சார் 1600 தானே சார் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த போர்ல தோற்கடிச்சாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ கிடையாது. இந்த போர் இதுல ஒண்ணு நடந்துச்சு. இதுல ஆங்கிலேயருக்கும் டச்சுக்காரர்கள் நடந்துச்சு இந்த பெடரா போர். அதுல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சாங்க. இது ஒரு ஃபேக்டா புக்ல கொடுத்திருக்காங்க. அந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அதை தாண்டி இப்ப ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் பார்த்தோம், ரெண்டாவதாக டச்சுக்காரர்கள் பார்த்தோம், மூன்றாவதாக ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு வருகை தந்தது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வருகை தந்தாங்க. ஆங்கிலேயர்கள்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? இப்ப அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1600 டிசம்பர் 31 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அப்போதைய இங்கிலாந்து ராணியாக இருக்கக்கூடிய எலிசபெத் அவர்கள் ஒரு அனுமதி பட்டயத்தை வழங்கினார்கள் இந்த டேட்ல. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி டச்சு, இங்க பாருங்க, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. கரெக்டா? அப்படி இங்க பாருங்க, ஆங்கிலேயர்கள் 1600. சார் அங்க 1602 தானே, இவங்க 1600 ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டா அப்படி இல்ல. 1600 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க இந்தியாவுக்குள்ள வந்தது 1613 தான். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அனுமதியே கிடைச்சது. அப்ப அதெல்லாம் மாறும். அப்ப அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட டேட்லயே இவங்க ஆதிக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு குழம்பிக்க கூடாது. அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா எப்ப அனுமதி கிடைச்சது அவங்களுக்குங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? இங்க பாருங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. 1600 டிசம்பர் 31 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்து ராணி எலிசபெத் அவர்களுடைய அனுமதி பட்டயத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. சரி, கம்பெனி உருவாயிருச்சு. அப்ப உங்களுக்கு இந்தியாவில வணிகம் செய்வதற்கு உரிமை வேணும்ல. அப்ப அந்த உரிமையை கேட்டு ஆங்கிலேயரிடம் சார்பாக அப்போதைய ஆட்சி யாரிடம் இருந்துச்சுங்க அப்படின்னா முகலாயர்கள் சார்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. முகலாயர் சார்பா யார் இப்ப மன்னராக இருந்தது அப்படின்னா ஜஹாங்கீர் அப்படிங்கிறவர் தான் முகலாய மன்னராக இருந்தார். அந்த ஜஹாங்கீர் மன்னர் கிட்டதான் ஆங்கிலேயர்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு இந்தியாவில வணிகம் செய்வதற்காக அனுமதி கொடுங்கன்னு அந்த அனுமதி கோரி வந்தார்கள். ஆனால் முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் பின்னால் ஜஹாங்கீரால் அனுமதி தரப்பட்டு அப்படிதான் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ள அதை தாண்டி இத்தனை நாடுகள், ஐரோப்பாவிலிருந்து போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், இதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்கள்லாம் நம்ம படிக்கிறோம், டேனியர்கள்லாம் படிக்கிறோம். ஆனா இவ்வளவு பேர் வணிகம் செய்ய வந்தாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் வணிகம் செய்ய வந்ததோட அவங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பேர்ல இந்த ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் நம்ம இந்தியாவையே கைப்பற்றி 200 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா? அப்ப எல்லாம் வணிகம் பண்ண வந்தவங்க. இவங்களும் சரி வணிகத்தை தாண்டி இந்தியாவையே கைப்பற்றினார்கள் அப்படிங்கறதுதான் தகவல். ஓகேவா? இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. இப்ப 1600 டிசம்பர் 31 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுச்சா? சோ இந்த கம்பெனியுடைய நிறுவனம் பாருங்க, ஒரு கவர்னர் பிளஸ் 24 இயக்குனர்கள் இந்த கம்பெனில இருப்பாங்க அப்படிங்கிறதா உருவாக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கவர்னர் இருப்பாரு, 24 இயக்குனர்கள் இருப்பாங்க. இப்படிதான் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பாருங்களேன், இப்ப கம்பெனி உருவாக்கியாச்சு. 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் ஜஹாங்கீருடைய அவைக்கு வருகை தர்றார். ஏன்னா கம்பெனி ஆரம்பிச்சாச்சு 1600. ஆனா இங்க வணிகம் பண்ணணும்னா அனுமதி வேணும். அந்த அனுமதியை கேட்டு 1608 ஆங்கிலேயரான வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவர் ஜஹாங்கீர் அப்போதைய மன்னனாக இருக்காரு, அவருடைய அவைக்கு வருகை தந்து சூரத் அப்படிங்கிற இடத்துல நாங்க வணிக மையத்தை நிறுவுவதற்கு எங்களுக்கு அலோடு கொடுங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த அனுமதி ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு, மறுக்கப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் போர்ச்சுகீசியர்களின் தலையீடுங்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள் உள்ள ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜஹாங்கீருடன் அவங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு நட்புடன் இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. அப்போ போர்ச்சுகீசியர்களுடைய தலையீட்டால் ஜஹாங்கீர் அவர்கள் ஆங்கிலேயருக்கு வணிகம் செய்ய 1608 பர்மிஷன் கேட்டு வந்த போது அனுமதி கொடுக்கல. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் அவங்க அனுமதி கேட்டு வந்தது. அப்ப நீங்க ஒரு தகவல், இப்போ ஒரு சந்தேகம் வரும், என்னன்னா சார் போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபர்ஸ்டே வந்துட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி சார் இப்ப தலையிடுறாங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க வந்தாங்க, அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர் பாக்குறோம்னா அவங்களுடைய அதிகாரம் போயிருச்சுன்னு அர்த்தம். அதிகாரம் போயிட்டாலும் அவங்க அங்கங்க அப்படியே அங்கங்க வணிகம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம இந்தியால. அவங்களோட அதிகாரம் மேலோங்கி இல்லாம போயிட்டு தான் அதுக்கு அர்த்தம். அப்ப போர்ச்சுகீசியர்கள் அதிகாரம் தான் குறைஞ்சு போச்சு. அந்த டைம்ல அவங்க மன்னரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வணிகம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கிட்ட தலையீடு செஞ்சு என்ன பண்றாங்க,
ஆங்கிலேயருக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ஜஹாங்கீர் கிட்ட அவங்க ஒரு பதிவு பண்றாங்க. அதன் அடிப்படையில போர்ச்சுகீசிகளோட தலையீட்டால ஆங்கிலேயருக்கு அனுமதி கிடைக்கல. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்தது 1613, இது ரொம்ப முக்கியமான வருஷம், இதை எக்ஸாம்ல கேட்பாங்க. அதே மாதிரி இப்ப போர்ச்சுகீசியர்கள் தலையிட்டால் ஆங்கிலேயர்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கலன்னா அது போர்ச்சுகீசியர்கள் சொன்னதா கேட்டதார கேட்டா அப்படி இல்லை, அது வேற வழி இல்லை. போர்ச்சுகீசியர்களுக்கும் மன்னருக்கும் வந்து அவருக்கும் பிடிக்கலதான் அவங்க சொல்றதை கேட்கணும். ஆனா ஏதோ ஒரு நிர்பந்தத்துல அவர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கேட்க முடியல. அந்த மாதிரி கான்செப்ட்ல அது வரும். சரிங்களா? சோ 1613 ஜஹாங்கீர் இருக்காருல மன்னர், அவர் என்ன பண்றாருன்னா சூரத்ல வணிகம் செய்வதற்கு ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்ன சார் முதல்ல அவர் அனுமதி கொடுக்கல, ஆனா 1613 ஜஹாங்கீர் வந்து ஆங்கிலேயருக்கு சூரத்ல வணிகம் பண்றதுக்கு அலோடு கொடுத்துட்டாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன விஷயம் தான். போர்ச்சுகீசியர்களோட தலையிட்டால அவர் கொடுக்கல. அதே போர்ச்சுகீசியர்கள்ட்ட சண்டை போட்டு ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களே ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இவர் அனுமதி கொடுத்துருவார். ஓகேவா? அது ஒரு பெரிய ஒரு கதை, அது நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் அது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சோ ஃபைனலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில வணிகம் செய்வதற்கு எந்த ஆண்டு யாரால் அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. 1613 ஜஹாங்கீர் மன்னரால் சூரத்தில் வணிகம் செய்வதற்கு முதலில் அனுமதி வழங்கப்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்தது 1615 ஜஹாங்கீருடைய அவைக்கு சர் தாமஸ் ரோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வருகை தராரு. அடுத்தது இவர் யாரு அப்படின்னா இங்கிலாந்து மன்னன் ஜேம்ஸ் என்பவரால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அதே ஜஹாங்கீருடைய அவைக்கு 1615 ஜஹாங்கீரோட அவைக்கு சர் தாமஸ் ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் யாரால் அனுப்பப்பட்டவர்? அப்போதைய இங்கிலாந்து மன்னன் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்ப இவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, எங்களுக்கு இன்னும் அதிகமான வணிக மையங்களை இந்தியாவில வச்சுக்கிறதுக்கு அலோடு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஜஹாங்கீர் அதுக்கு முதல்ல மறுத்துட்டாரு. ஏன்னா சூரத்ல மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காரு. இன்னும் அதிக இடங்கள்ல கேட்டதுனால அந்த அனுமதி ஃபர்ஸ்ட் கொடுக்கல. அதை கேட்கறதுக்காக தான் இந்த சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் வர்றாரு, கேட்கிறாரு, ஆனா அனுமதி கொடுக்கல. சோ அனுமதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 3 ஆண்டுகள் நான் உங்க கூட இங்க தங்கிட்டு நான் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி 3 ஆண்டுகள் அவரு இந்த சர் தாமஸ் ரோ அங்கேயே தங்கியிருப்பார். அந்த 3 ஆண்டுகள் தங்கிட்டு அந்த 3 ஆண்டுகள்ல ஒரு நல்ல பெயரை வந்து அவர் மன்னரிடமிருந்து அவங்க சம்பாதிச்சிருவாங்க. அதன் மூலமாக 3 ஆண்டுகள் கழித்து அவர் கிளம்பும் போது என்ன கேட்பாருன்னா, இப்போ எங்களுக்கு சில இடங்கள்ல வணிகம் செய்யறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்டா சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதன் அடிப்படையில இந்த 3வது ஆண்டு, அதாவது 3வது ஆண்டு, அந்த 3 ஆண்டு அவர் தங்கி விட்டு கிளம்புறதுக்கு அந்த எண்டுல எந்தெந்த இடத்துல வணிக மையத்தை நிறுவி வச்சுட்டு கிளம்புவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, உரிமையை பெற்ற சர் தாமஸ் ரோ, அதாவது அந்த 3 ஆண்டுகள் தங்கிட்டு 3வது ஆண்டோட எண்டுல அவர் கிளம்பும் போது வணிகம் செய்ய அனுமதி கேட்கும் போது அந்த 3 ஆண்டுகள் அவர் இருந்த சப்போர்ட் பண்ணதுக்காக சரி ஓகே அப்படிங்கிறார். அதனால அந்த 3வது ஆண்டோட எண்டுல இவர் கிளம்பும் போதே ஒரு 3 இடத்துல வணிக மையத்தை உருவாக்கி விட்டுட்டு தான் கிளம்புவார். எங்கெங்கன்னு பாருங்க. புறப்படுவதற்கு முன்பாக ஆக்ரா, புரோச், அகமதாபாத் ஆகிய 3 இடங்களில் அவர் வணிக மையத்தை தொடங்கிட்டு தான் கிளம்புனார். ஓகேவா? அதே மாதிரி அந்த 3 ஆண்டுகள் எங்க தங்கியிருந்தாரு கேட்பாங்க, ஆக்ரால தங்கியிருந்தார். ஓகேவா? ஆக்ரா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தாரு. அந்த 3 ஆண்டுகள் கழித்து அவர் கிளம்பும் போதுதான் 3 இடங்கள்ல வணிகம் செய்ய அனுமதி வாங்கி ஆரம்பிச்சு விட்டு போவாரு. எங்கெங்க அப்படின்னா ஆக்ரா, புரோச், அகமதாபாத் அப்படிங்கிற இந்த இடங்கள்ல தான். ஓகே, அடுத்தது பாருங்க. 1639 பிரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய வணிகர், ஆங்கிலேயர் சார்பா இருக்கக்கூடிய ஒரு வணிகர், அவர் தான் பிரான்சிஸ் டே. இவர் 1639 சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறட்டு மெட்ராஸ குத்தகைக்கு வாங்குறாரு. யாரு? இந்த ஆங்கிலேய வணிகர். ஆங்கிலேயர்கள் நம்மளோட இடத்த குத்தகைக்குன்னு வாங்கி தான் அந்த இடத்தையே பிடிச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்படி பிடிச்ச இடம் தான் இதுவும். 1639 பிரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய வணிகர் என்ன பண்றாரு, அப்போதைய சந்திரகிரி மன்னராக இருக்கக்கூடிய சென்னப்ப நாயக்கர்கிட்ட தான் மெட்ராஸ் அப்படிங்கிற இடம் இருந்துச்சு. அப்ப அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற இடத்த இந்த சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற இடத்த அவர்கிட்ட இருந்து குத்தகைக்கு வாங்குறாரு இந்த ஆங்கிலேய வணிகர். அப்படி குத்தகைக்கு வாங்கிய அந்த இடத்தில் தான் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய முதல் கோட்டையை கட்டினாங்க. அது என்ன கோட்டை அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை. நம்ம இப்ப பாக்குறோம்ல அந்த புனித ஜார்ஜ் கோட்டை, இப்ப இருக்குல்ல சென்னையில இருக்கக்கூடிய கோட்டை, அந்த கோட்டை தான் 1639 ஆண்டுல சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்று அதன் பின்புதான் ஆங்கிலேயர்களால் முதலாக இங்கே கட்டப்பட்ட கோட்டையாக பார்க்கப்படுவது புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற அந்த கோட்டை. ஓகேவா? இப்படிதான் அந்த கோட்டையை கட்டப்பட்டுச்சு. அடுத்ததாக பாருங்க, 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகைக்கு பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது. எப்படி இங்க மெட்ராஸ குத்தகைக்கு வாங்கி அந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டி அப்படியே மெட்ராஸை பிடிச்சிட்டாங்களோ, அதே மாதிரி 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்க,
ஒரு வருஷத்துக்கு 10 பவுண்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில குத்தகைக்கு பம்பாய் தீவை, அப்போதைய அந்த தீவு யார்கிட்ட இருந்துச்சு, எந்த மன்னர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் சார்லஸ் அப்படிங்கிற இருந்துச்சு, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. இப்படி குத்தகைக்கு வாங்கி தான் அவங்களோட இடமாக அதை மாத்திக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது 1698ல சுதா நுதி, காளிகட்டம், கோவிந்தபூர் அப்படிங்கிற 3 கிராமத்துடைய ஜமீன்தாரி உரிமையை பெற்றார்கள். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1698ல சுதாநூதி, காளிகட்டம், கோவிந்தபுர் அப்படிங்கிற முக்கியமான 3 கிராமத்துடைய ஜமீன்தாரி உரிமை. ஜமீன்தாரினா என்ன அர்த்தம்? அங்கிருந்து வரக்கூடிய அந்த வரிகளை ஜமீன்தாரி முறை மூலமா அவங்க பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 நகரம் தான் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்றாங்க. இந்த 3 நகரத்தை பிடிச்சி ஜமீன்தாரி முறையை வாங்கினாங்கல்ல, இந்த 3 நகரத்தை ஒண்ணு சேர்த்து அதுதான் பின்னால கல்கத்தா என்ற ஒரு நகரமாகவே மாறுனுச்சு ஆங்கிலேயர் காலத்துல அப்படிங்கிற ஒரு பதிவும் இங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்க. அடுத்ததாக 1696ல சுதாநுதி அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சா, அந்த இடத்துல ஒரு வலுவான கோட்டை ஒண்ணு கட்டினாங்க. அந்த கோட்டை தான் 1700ல வில்லியம் கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. நம்ம சொல்றோம்ல கல்கத்தா வில்லியம் கோட்டை, அந்த கோட்டை 1696ல சுதாநுதிங்கிற இடத்துல அவங்க கட்டினாங்க. அதை தான் பின்னால 1700ல வில்லியம் கோட்டை அப்படின்னு பெயரால் அழைக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது இப்ப இவ்வளவு கதைகள் நம்ம ஆங்கிலேயர் சார்பா பார்த்தோம்ல, இதையெல்லாம் தாண்டி இப்ப போர்ச்சுகீஸ்கள் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அடுத்து பிரெஞ்சுக்காரங்க, இவ்வளவு பேர் வந்தாங்கல்ல. ஆனா இவ்வளவு பேரை தாண்டி எப்படி ஆங்கிலேயர்கள் மட்டும் நம்ம இந்தியாவை பிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமா 2 போர் தான் காரணம். என்ன போர் அப்படின்னா 1757ல நடந்த பிளாசி போர், 1764ல நடந்த பக்சார் போர். இந்த 2 போருமே யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயருக்கும், அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும், நம்மளுடைய வங்காள நவாப்புக்கும். நம்ம இந்தியாவில் வங்காளம் தான் பெரிய மையமாக இருந்துச்சு, இந்தியாவே வங்காளத்தை மையமாக வச்சுதான் செயல்பட்டுச்சு. அப்ப அந்த வங்காளத்துக்கு நவாப் என்று ஒருத்தர் பதவியில் இருப்பார். அந்த வங்காள நவாப் என்ற அவருக்கும், ஏன்னா வங்காளத்துல இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பிளாசி, இந்த பக்சார் அப்படிங்கிற இடத்தோட பேரு. அப்ப அந்த இடத்துலதான் அந்த போரே நடந்துச்சு. அப்ப இந்த 2 போருமே ஒரு பக்கம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, இன்னொரு பக்கம் வங்காளத்துடைய நவாப், அவங்க நம்ம ஊருக்கு நம்ம ஆளுங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடந்து அதுல ஆங்கிலேயர்கள் தான் இந்த 2 போர்லயுமே ஜெயிச்சாங்க. இந்த 2 போருடைய வெற்றி தான் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செய்வதை தாண்டி ஒரு அரசியல் சக்தியாக மாறி நமது நாட்டையே கைப்பற்றி 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவா கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த 2 போர் தான் முக்கியமான காரணம் அவங்க நம்ம நாட்டில் உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்கள்ல நான் தனியா எடுக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஃபைனலா எப்பதான் நம்ம நாட்டில இருந்து தூக்குறாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தெரியும் 1857ல நமக்கு வந்து பெருங்கிளர்ச்சின்னு ஒண்ணு நடந்திருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பெருங்கிளர்ச்சியுடைய விளைவாக என்ன ஆயிருக்கும், 1858ல இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் மூலமாக இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவிலிருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இங்கிலாந்திலிருந்து ஆங்கிலேயருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இனிமேல் இந்தியர்கள் இருப்பாங்க அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்போ 1600 டிசம்பர் 31ஆம் தேதி இங்கிலாந்து ராணி எலிசபெத் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1858 இந்திய அரசு சட்டம் மூலமாக இந்தியாவில் இருந்து நீக்கப்பட்டது. ஓகேவா? கதை புரியுதா உங்களுக்கு? சோ இதோட ஆங்கிலேயர்கள் கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் கதை முடியல. என்ன சொல்ற, அவங்க வந்தாங்க, வணிகம் செஞ்சாங்க. ஆனா வணிகத்தை தாண்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 போர் மூலியமா நம்ம இந்தியாவே பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை எதிர்த்து நம்ம சுதந்திர போரில் ஈடுபட்டோம், அது தனி, அதை நம்ம தனியா பார்க்கலாம். அடுத்ததாக வேற யார் வந்தா, டேனியர்கள். சரிங்களா? டேனியர்கள் அப்படிங்கிறவங்க ஐரோப்பால இருந்து வந்தவங்க தான் இவங்களும். இவங்களை வந்து நம்ம டென்மார்க் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? டேனியர்களை டென்மார்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நாடை தான் சொல்லுவோம். இவங்களை பாருங்க 1616 மார்ச் 17 டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாடுமே இங்க பாருங்களேன், இப்ப அவங்க நாட்டு பேர் மேல முன்னாடி இருக்கா டேனிஷ், பின்னாடி பாருங்க கிழக்கிந்திய கம்பெனி, காமனா இருக்கா? அதுக்கு தான் நான் அர்த்தத்தை சொன்னேன். ஓகேவா? 1616 மார்ச் 17ல டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்போதைய டென்மார்க் அரசரான 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவரால் ஒரு பட்டயத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க, 1616 மார்ச் 17. ஓகேவா? யாரால அப்படின்னா டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க 1620ல தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துலையும் 1670ல செராம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் இவங்களுடைய குடியேற்றத்தை இவங்க பதிவு பண்ணாங்க. அங்கெல்லாம் இவங்க குடியேறினாங்க. கரெக்டா? சோ டேனியர்கள் 1620ல தரங்கம்பாடி நம்ம ஊர்ல இருக்கா தமிழ்நாட்டுல, அடுத்தது 1670ல செராம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் இவங்களுடைய குடியேற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு. அடுத்தது இந்த செராம்பூர் அப்படிங்கிற இந்த இடம் தான் டேனியர்களுடைய இந்திய தலைமையிடமாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் அவங்களுடைய இடம் தலைமையிடமாக அவங்க எதை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த செராம்பூர் அப்படிங்கிற இந்த இடத்தை தான் அவங்க தலைமையிடமாக வச்சு மெயின்டைன் பண்ணாங்க.
அடுத்து தரங்கம்பாடிய இந்த டேனியர்கள் என்னென்ன அழைப்பாங்க அப்படின்னா டானஷ்பெர்க் அப்படின்னு அழைப்பாங்க. தரங்கம்பாடியை அவங்க என்னென்ன அழைப்பாங்க? டானஷ்பெர்க் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தரங்கம்பாடியை அவங்க அழைப்பாங்க. அடுத்து பாருங்க சீகன் பால்கு, நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்களை பத்தி. சீகன் பால்குவை டென்மார்க், அதாவது இவங்க டேனியர்களால் அனுப்பப்பட்டார் சீகன் பால்கு என்பவர். சோ இந்த சீகன் பால்கு அப்படிங்கிறவர் தரங்கம்பாடியில ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பார். கரெக்டா? ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பாரு. அடுத்து பாருங்க டென்மார்க்குடைய அரசர் இந்தியாவிற்கு இந்த சீகன் பால்குவை அனுப்பி வைத்தார். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இந்த டென்மார்க்குடைய அரசர் இந்த சீகன் பால்குவை நம்ம இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இந்த தரங்கம்பாடி, அவங்களோட குடியேற்றமான இந்த தரங்கம்பாடியில ஒரு அச்சுக்கூடத்தை சீகன் பால்குவால் நிறுவப்பட்டது. சரிங்களா? ஸோ ஃபைனலா இந்த டேனியர்களும் பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளில போயிட்டாங்க. இந்த டேனியர்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட தாக்கு பிடிக்க முடியல, அவங்களோட வணிகத்தையும் தாண்டி அவங்களோட இடத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபைனலா கடைசியா பாருங்க பிரெஞ்சுக்காரர்கள். இதை என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்பாங்க? ஐரோப்பாவிலிருந்து கடைசியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த நாடு எதுன்னு கேட்டா அது இந்த பிரெஞ்சு தான். பிரான்ஸ் நாடு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் கடைசியா ஐரோப்பாவில இருந்து வந்தது. அவன் இவ்வளவு தடவை பார்த்தோம்ல, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், இவ்வளவு பேர் பார்த்தோம்ல, இவங்க எல்லாம் ஒருத்தவங்களா வந்தாங்க. ஃபைனலா வந்தது யார் அப்படின்னா அவங்க தான் பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா? இங்க பாருங்க 1664ல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டுச்சு. பிரெஞ்சு அப்படிங்கிறது அவங்களுடைய நாட்டுடைய பேரா. அடுத்து கிழக்கிந்திய கம்பெனி காமனா இருக்கா? எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1664ல. அவங்க யார் உருவாக்குனது? மன்னர் 14ஆம் லூயி அப்படிங்கிறவருடைய அமைச்சரான கால்பர்ட் என்பவர் தான் இது உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? 1664ல அப்போதைய மன்னர் 14ஆம் லூயி அவருடைய அமைச்சராக இருந்த இந்த கால்பர்ட் அப்படிங்கிறவர் தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? இந்த கிழக்கிந்திய கம்பெனிலாம் எந்தெந்த ஆண்டுகளை உருவாக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துக்குவாங்க. அடுத்து பாருங்க கடைசி வருகை நாடு ஐரோப்பால இதுதான். அதாவது ஐரோப்பிய நாடுகளில் கடைசியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வந்த நாடு எதுன்னு கேட்டா பிரெஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க 1667ல பிரான்காய்ஸ் கரோன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில ஒரு குழுவை இந்தியாவிற்கு பிரெஞ்சுக்காரங்க அனுப்பி வைத்தாங்க. சரிங்களா? 1667ல பிரான்காய்ஸ் கரோன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழுவையை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பிரெஞ்சுக்காரங்க. அடுத்தது பாருங்க இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் அப்படிங்கிறவர் சூரத் நகர்ல நிறுவியிருக்காரு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட முதல் வணிக மையம் சூரத்ல தான் நிறுவப்பட்டுச்சு. அதை யார் நிறுவனது அப்படின்னா கரோன் அப்படிங்கிறவர் தான் நிறுவியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது பாருங்க பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரங்களுடைய ஒரு முக்கியமான குடியேற்றமாக பதிவு செய்யப்பட்டுச்சு. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இந்த பிரெஞ்சு அப்படின்னாலே நமக்கு தெரியும், பாண்டிச்சேரி, காரைக்கால் அப்படிங்கிறது அவங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு. அடுத்தது பாருங்க பிரான்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிறவரு பாண்டிச்சேரியில செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக பிரான்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிறவரு பாண்டிச்சேரியில செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. 1742ல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆளுநராக ஜோசப் பிராங்கைஸ் டியூப்ளோ அப்படிங்கிற நியமிக்கப்பட்டிருக்காரு. எப்ப? 1742ல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநராக ஜோசப் பிராங்கைஸ் டியூப்ளே அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் தான் ரொம்ப அதிகாரத்தை பலப்படுத்தினார்னு ஒரு பதிவு கொடுக்குறாங்க. பிரெஞ்சுக்காரங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்தியது இந்த ஆளுநர் தான் அப்படிங்கிற ஒரு பதிவும் கொடுக்குறாங்க. கடைசியா இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதையெல்லாம் தாண்டி ஸ்வீடன் இருக்காங்கல்ல, அந்த ஸ்வீடன் நாடும் இவங்களெல்லாம் பார்த்து அவங்களும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க இங்க வந்து பதிவு பண்ணி பெரிய அளவுல அவங்க வரல. அதனால எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக்ல ஒரு சின்னதா பாக்ஸ் பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. 1731ல ஜோதன்பர்க் அப்படிங்கிறவரு ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். இது வந்து ஒரு புக்ல ஒரு பாக்ஸ் டேட்டா. சரிங்களா? அதுக்குன்னு கடைசியாக வருகை தந்தாருன்னு இதை பாத்துறாதீங்க. இது ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கு, அதனால சொல்றேன். 1731ல ஜோதன்பர்க் அப்படிங்கிறவரு ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியை நிறுவியிருக்காரு. ஓகேவா? ஸ்வீடன்ங்கிற நாடு இருக்கா, சோ பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனி. அவரும் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்வீடன் நாடு சார்பா. ஆனா அவங்களால பெருசா இடத்தை பிடிக்க முடியல. ஓகேவா? சோ இதோட ஐரோப்பியர்கள் வருகை முடிஞ்சு போச்சு. சோ ஐரோப்பியர்கள் நம்ம எப்படி பார்த்தோம்? ஐரோப்பா என்பது உலகத்தில் உள்ள கண்டத்தில் ஒரு கண்டம், 7 கண்டத்தில் ஒரு கண்டம். இந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆசியா கண்டம். அதனால கிழக்கு, அந்த ஆசியா கண்டத்தில் இந்தியா என்ற நாட்டுக்கு அவங்க வணிகம் செய்ய வந்தாங்க. அதனால இந்தியா. சோ கிழக்கிந்திய கம்பெனி. அப்ப ஐரோப்பாவிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் தான் முதலாக வருகை தந்தது. அதிலும் வாஸ்கோ ட காமா. அப்ப போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இப்படி அங்கிருந்து ஒரு நாட்டை சேர்ந்தவங்களும் ஐரோப்பாவிலிருந்து வருகை தந்து இந்தியாவில் வணிகம் செஞ்சாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஆங்கிலேயர்கள் தான்
பிளாசி போர், பக்சார் போர் மூலமாக ஒரு அரசியல் சக்தியாக மாறி 200 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவை ஆட்சியை கைப்பற்றி நடத்தினார்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திர போராட்டத்தின் மூலமாக நம்ம சுதந்திரத்தை பெற்றோம். ஓகேவா? சோ இப்படிதான் ஐரோப்பியர்கள் வந்தாங்க. சோ ஐரோப்பியர்கள் வருகைன்னு இதை படிச்சுட்டீங்க. இப்ப இவ்வளவு பேர் ஐரோப்பாவிலிருந்து வந்தாலும் மத்தவங்க எல்லாம் வணிகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வருகை தந்து அவங்க இந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம நாட்டை எப்படி மீட்டோம் அப்படிங்கிற மொத்த கதையை தான் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப இதுக்கப்புறம் நீங்க ஐஎன்எம் சப்ஜெக்ட்ல என்ன மாதிரி கண்டென்ட் படிச்சாலும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஐரோப்பியர்கள் வருகை தான் நம்மளுடைய முதல் அடித்தளம். ஏன் அப்படின்னா அங்க எல்லாரும் ஐரோப்பால இருந்து வருகை வணிகம் செய்ய வந்தாங்க. ஆனா இந்த ஆங்கிலேயர் மட்டும் உட்கார்ந்து நம்ம நாட்டை பிடிச்சிட்டாங்க. அதனால இவங்கள்ட்ட இருந்து நம்ம சண்டை போட்டு நம்ம நாட்டை மீட்கிறோம். அந்த சண்டைகள், அந்த சுதந்திர போராட்டம் தான் நம்ம முழுவதுமாக படிப்பது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது 8th புக்ல இருக்கும், 11th புக்ல இருக்கும். 11th புக்ல நிறைய டேட்டா இருக்கும். ஸோ ப்ரிலிமினரிக்கு அது தேவைப்படாது, 8th புக் மட்டும் போதும். ஆனா 2A மெயின்ஸ்ல கொடுக்கறதுனால 11th சேர்ந்து டெப்தா படிச்சுக்கோங்க, 2A மெயின்ஸுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.